எம்ஜிஆரை வந்து கோடிட்டு காட்டுறோன்னா, எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து பயிற்சி எடுத்து அவர் கூட நிறைய பேர்களை கொண்டு வந்து அந்த மாற்றத்தை கொண்டு போனார். இவர் வந்து அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கிடையாது. இவருக்குன்னு ஒரு ஆசானோ அரசியல் ஆசானே கிடையாது. அரசியலே இன்னும் அவர் யாருக்கிட்டே படிக்கலை. படிக்காமல் வந்துட்டு நான் தான் அரசியல் தலைவர், எல்லாம் என்ன ஆசானா ஏற்றுக்கங்கன்றார். இப்போ திடீர்னு ஒருத்தர் ஊருக்கு வராரு, ஒருத்தர் போதி தர்மர் மாதிரி எல்லாம் துணியெல்லாம் போட்டுக்கின்னு நான் வந்து உங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க போகிறேன், ஏன்னா நீங்கள் வந்து வைத்தியராக ஏற்றுக்கங்க அப்படின்றாரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, சரி வைத்தியராக ஏற்றுக்கிறீங்க. அது மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அது குணமாவதா இல்லையா, அவர் உண்மையிலே வைத்தியரா இல்லை சும்மா லேகியை வச்சு ஏமாத்துறாரான்றது 6 மாதம் 5 மாதம் கழித்து தான் தெரியும். அது மாதிரி தான் நிலைமை இப்போது. இப்போ அவர் சொல்கிறாரு நான் தான் மாற்றுன்னு. அவர் மாற்றுனா என்ன அர்த்தம், முதலமைச்சராக வந்து ஐயா திரு விஜய் ஆவணன்றதான் கருத்து. அப்போ ஸ்டாலின் தோற்றுருவார், எடப்பாடி பழனிசாமி தோற்றுருவார், விஜய் ஜெயிச்சிருவார். இதுக்கு அதுதான் பொருள். இது இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு அந்த வைத்தியர் மாதிரி எப்படி இது பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஒரு 5-6 மாதத்தில் முடிவு வந்துடும். நான் தான் அவர் வைத்தியராக ஆவார்னு முடிவு. அதுக்கு வைத்தியராக ஆகணும்னா படிச்சிருக்கணும், அதுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கணும், 4 பேரை குணப்படுத்திடணும். இப்போ தான் வரார் அவர். உடனே எப்படி சமுதாயத்தை குணப்படுத்திடுவேன், நான் தான் சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்கிறது வந்து அனுபவம் தேவைங்க. அரசியல் வந்துட்டு ஏதோ வந்து சும்மா அது வந்து இந்த சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது. அனுபவம் இல்லாமல் பண்ணுறது விளையாட்டு ஒண்டி தான். போய் விளையாடி கற்றுக்கிறது. மிச்சம் எல்லாத்துக்குமே அனுபவம் தேவை. விளையாட்டே நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் பண்ணுறீங்க, இல்லை ப்ரோவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயுமே பயிற்சி தேவை. பயிற்சியே இல்லாமல் தேர்தலே நான் முதலமைச்சர் ஆகிடும்னு அவர் சொல்கிறாரு. அவரோட ரசிகர் பற்றாலும் அதை நம்புகிறாங்க.